வணக்கம் பிரியமான நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே. உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று தெரியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் அநேகர். 2025ஆம் ஆண்டு 24 போலவே இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுகிறவர்களும் ஏராளம். 25வது ஆண்டு எனக்கு செழிப்பை தரும், எனக்கு நல்லதையே செய்யும் என்கிற நம்பிக்கையில காலடி எடுத்து வைக்கிறவர்கள் சிலர். இப்போ இவர்கள் மத்தியில ஒரு போட்டியை வைப்போமானால் யாருதான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டிமன்றத்தை போட்டீங்கன்னா அவங்க உங்க தரப்புல வாதங்களை அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். அங்க நீதிபதி இருப்பார். எல்லாத்தையும் விசாரித்து விட்டு இந்த அணிதான் ஜெயித்தது என்று சொல்லுவார். அவர் சொன்ன தீர்ப்பு அந்த காலகட்டங்களில் சரியாக இருக்கலாம். ஆனால் உலகம் அப்பொழுதிருந்து எப்படி இயங்கும் என்று சொல்லி அந்த நீதிபதிக்கும் தெரியாது, எந்த அணிகளிலும் போட்டியிட்டார்களே அவர்களுக்கும் தெரியாது. காலமே பதில் சொல்லும் என்கிற அந்த கட்டாயத்துக்குள் நானும் நீங்களும் அழைத்து செல்லப்படுகிறோம். இப்ப காலத்தின் கட்டாயம் எனக்கு ஏற்புடையதா இருக்குமா? எனக்கு அது நல்லதை செய்யுமா? நான் எதிர்பார்ப்பதை அது தருமா? எனக்கு தீங்கு வராதபடி அது காத்துக்கொள்ளுமா? எனக்கு நன்மை செய்யுமா? எனக்கு சந்தோஷத்தை தருமா? மரணம் என் வீட்டோட வாசலுக்குள் நுழையாமல் இருக்குமா? வேலை இழப்பு இருக்காதா? உலகத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதி நிலவுமா? என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வருமா? இதுதான் இந்த காலமா? இந்த காலம் எனக்கு இதைத்தான் செய்யுமா, இல்லை இந்த காலமானது எனக்கு தீங்கை செய்யுமா என்று சொல்லி கேட்பீர்களானால் அந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. ஏனென்றால் மறுபடியும் பழைய கதையை தான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா காலத்தின் கட்டாயம், காலத்துல நாம் பிரயாணம் செய்கிறப்போ அந்த காலமே அதை வெளிப்படுத்தும் என்று சொல்லுவோம். நான் சொல்வது சற்று என்ன சொல்றது, கொஞ்சம் கன்ஃபியூஷன், குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இதுவே இயற்கையின் நியதி என்று சொல்லுவேன். இதுவே யதார்த்தமான உண்மை என்று சொல்லுவேன். சரி, வாழ்த்துதலை சொல்லிவிட்டு எங்களை தெளிவாக குழப்புறீங்களே அப்படின்னு பல பேர் யோசித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியுது. உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஆனா இங்க நாங்க சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், காலம் எப்படி வேணாலும் இயங்கட்டும், காலத்தின் நியதி நமக்கு எதிராக திரும்பட்டும், நமக்கு சாதகமாக திரும்பட்டும், நானும் சரி நீங்களும் சரி ஒன்றை மட்டும் இழக்காமல் இருப்போமானால் அதுதான் நாம் வெற்றிக்கு முதல் படியாயிருக்கும். அதுதான் நம்பிக்கை. யார் மேல் நம்பிக்கை வைப்பது? என் மேலே நம்பிக்கை வைப்பதா, என் பெற்றோரின் மேல் நம்பிக்கை வைப்பதா? இளம் வாலிபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுவா இருக்கும். புதுசா கல்யாணம் கட்டினவங்க என் மனைவி மேல் நம்பிக்கை வைப்பதா, என் கணவன் மேல் நம்பிக்கை வைப்பதா என்று கேள்வி கேட்பார்கள். ஏன்னா அவங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து, அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல அது அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, ஒருத்தரை நம்பி அவங்க புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இதுவா இருக்கும். யார் மேல் நம்பிக்கை வைக்கிறது? என் கணவன் மேலையா, என் மனைவி மேலையா? இல்ல வேலையில இருக்கிறவங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க, என் வேலை மேல நான் நம்பிக்கை வைக்கிறதா? ஏன் என் வேலை தான் எனக்கு ஊதியம் கொடுக்குது, அந்த ஊதியத்தை நிமித்தமாக தான் நான் இன்னைக்கு வாழ்வாதாரமே எனக்கு நடந்து கொண்டிருப்பு இருக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்லலாம். அதே போல முதியவர்களை பார்ப்பீர்களானால், நாங்க ஓடி உழைச்சிட்டாங்க, இனி எல்லாமே எங்க பையனை நம்பித்தான் இருக்கோம் அப்படின்னு தன்னுடைய பெற்றோர் தன்னுடைய குழந்தைகள் மேல் நம்பிக்கை வைப்பது அது சரி என்று சொல்ல முடியுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்னவென்றால், பிறர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, அந்த காலங்களில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கும், அந்த சூழ்நிலையின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. உதாரணத்துக்கு அந்த காலங்களில் பார்ப்பீர்களானால் பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்கும், நிறைய காசு பணம் இருக்கும். ஆனா சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம். அங்க இருக்கிற பணம் காசுலாம் ஒண்ணுமே இல்லாம போகலாம், வீடு ஒண்ணுமே இல்லாம போகலாம். ஏன்னா சூழ்நிலை காலம் நம் கட்டுல இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு
தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையே பதில். தன்னம்பிக்கையிலே உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பித்து தன்னம்பிக்கையிலேயே உங்க வாழ்க்கையை முடிப்பீங்கன்னா நீங்க கண்டிப்பா வெற்றியின் பாதையில தான் நடப்பதற்கு சாத்தியம். இதையும் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் சொல்லுகிறேன். தன்னம்பிக்கை வைத்ததனால் மற்ற யாரையும் நீங்க நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை. தன்னம்பிக்கையே பிரதானம். அதை கொண்டு பிறரிடம் நீங்க காரியங்களை செய்கிறப்போ, பிறரிடம் நீங்க உதவி என்று அணுகிறப்போ, உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான் முதல் பிரதானமா இருக்கும். பிறர் உதவி செய்யாவிட்டாலும் அந்த நம்பிக்கை உங்களை இயக்கும். அந்த நம்பிக்கை உங்களை முன்னேறும்படி உதவி செய்யும். சரிங்க, அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிக்கவும். மறுபடியுமாய் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையுடன் நீங்க இந்த புத்தாண்டுக்குள் நுழையும்படி நான் உங்களை அழைக்கிறேன். இந்த புத்தாண்டு தன்னம்பிக்கை நிமித்தமாக உங்களுக்கு வெற்றி வாகையை சூடும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்றேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.